செக்குடு பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து எப்படி போகிறது சொல்லி பார்ப்போம் இன்றைக்கி வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுலேருந்து நம்ம ஜரி லைன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இந்த இன்ச்சு டேப்பில் இந்த லைன் போட்டோம்ல, இதில் பாதி எடுத்துக்கோங்க. அதில் 6 இருந்துச்சுன்னா 3 இன்ச் அந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ பார்டரில் நம்ம ஒர்க் பண்ண மாட்டோம் சரிங்களா. சில பேர்லாம் கேட்பாங்க பார்டரில் ஒர்க் பண்ணாதீங்க, அந்த மாதிரி கேட்குறவங்களுக்காக பார்டரை விட்டுட்டு இந்த மாதிரி மேலே மட்டும் செக்குடு பேட்டர்ன் போடுவோம். இதே ப்ரொசீஜர் தான் செக்குடு பேட்டர்ன். நான் ஆஃபாக பிரிச்சுக்கிட்டு நான் எப்படி போடணும், அந்த ஸ்கேலோட அளவில் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வரணும் சரிங்களா. அதில் நான் எப்படி ஸ்கேலை நவுத்தின்னு வரணும் அதே மாதிரி தான், சேம் பேட்டர்ன் தான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் தான் ஓகேங்களா. எப்படி நான் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்படி தான் நம்ம செக்குடு பேட்டர்னா. இப்போ ஃபுல்லாக நீங்கள் ப்ளவுஸில் போடுறதுனா சில்க் காட்டன் வாங்கி போடுறதா இருந்தாலும் இதே தான் ப்ரொசீஜர் ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டிருப்பேன், நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்க சரிங்களா. அவ்வளோதான். இதுலேருந்து அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் நமக்கு ஒரே மாதிரி வரணும். அந்த வந்து இணையிறது நல்லா பார்த்துக்கோங்க நான் எப்படி போடுறேன்னு. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் கரெக்டாக அங்கேருந்து வந்து இங்கே வந்து இந்த லைன்ஸில் வர மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு பாயிண்ட்டும் கரெக்டாக வரணும். அந்த செக்குடு பேட்டர்ன் ஒரே மாதிரி இருக்கணும் பார்க்க. அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எப்படி போடுறனோ அதே மாதிரி சேம் பேட்டர்ன் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் வர டிசைன் பண்ண போகிறீங்கன்னா பார்டரில் வந்து வெறும் பீட் லைன்ஸாக கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயும் சரி அந்த எண்டிங்லேயும் அந்த மாதிரி பீட் லைன்ஸ். நான் அந்த பிக்சர்ஸ் கூட உங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறேன் பாருங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் செக்குடு பேட்டர்ன் போடுறது. அவ்வளோதான் ப்ரொசீஜர் ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் பண்ணனாலும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.